நாம் வாழும் சமூகத்தில் முன்னோடிகள் என்பவர்கள் ஒரு சிறு சதவீதம்தான். அதில் இயற்கை வேளாண்மையில் முன்னோடியாக நம்மாழ்வார் வழியில் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி வந்த திருமூர்த்தி இன்று நம்மோடு இல்லை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகிலுள்ள உப்புப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமூர்த்தி. ஆரம்பத்தில் பல தொழில்கள் செய்து அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறாமல் 2009 வீடு திரும்பிய திருமூர்த்தி தந்தை விட்டுச் சென்ற 12 ஏக்கர் நிலத்தில் வேளாண்மையை தொடங்கினார். கூடவே தந்தை செய்துவிட்டுச் சென்ற வேளாண்மையில் 14 லட்சம் ரூபாய் கடனும் தலைமேல் ஏறியது. தந்தை வாங்கிய கடனுக்கு காரணமான செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகளை புறந்தள்ளிவிட்டு இயற்கை வேளாண்மையை கையில் எடுத்தார் திருமூர்த்தி. ஏர் முனை என்ற நிறுவனத்தை தொடங்கி இயற்கை முறையில் தான் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி பல்வேறு பரிமாணங்களில் வெற்றிகரமாக விற்பனை செய்து ஆர்வங்கொண்ட உழவர்களுக்கு முன்னத்தி ஏராக வாழ்ந்து காட்டியவர். இவரது முயற்சிக்கு பின்னால் இயற்கை வேளாண்மைக்காக தம் வாழ்க்கையையே அர்ப்பணித்த நம்மாழ்வாரின் கொள்கைகள் உள்ளன. நம்மாழ்வார் என்னும் ஆலமரத்தின் விழுதாக விளங்கிய திருமூர்த்தி தன் முயற்சிக்கு ஏர்முனை என பெயரிட்டார். மஞ்சள் பொடியை தொடர்ந்து இன்னும் சில பொருட்களை மதிப்பு கூட்டி விற்க திட்டமிட்டார் திருமூர்த்தி. தோட்டத்தில் உள்ள தென்னை மரங்களிலிருந்து கிடைக்கும் தேங்காய்களை வீட்டிலேயே பிழிந்து எண்ணெய் எடுக்க முடிவு செய்து அதற்காக வீட்டிலேயே ஒரு எண்ணெய் செக்கையும் நிறுவினார். இது போன்ற முயற்சிகளுக்கு தேவைப்படும் மின்சக்தியை அவர் சூரிய ஒளியிலிருந்து தயாரித்துக் கொள்ள சூரிய ஒளி மின் கலன்களை நிறுவிக்கொண்டார். தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச சூரிய ஒளியில் இயங்கும் மோட்டாரை வாங்கி பொருத்திக் கொண்டார். ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக தேவைக்கேற்ற தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுத்து நாட்டு வாழைப்பழங்கள், மஞ்சளிலிருந்து ஹேர் டை, குங்குமம், குளியல் சோப்பு, சிறுதானிய சத்துமாவு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு புதிய பாதையை அமைத்துக் கொடுத்தார். மக்களுக்கு தேவையான விளைபொருட்களை மதிப்பு கூட்டி நேரடியாக அனுப்பி அதற்கான விலையை தானே நிர்ணயித்து எந்த உழவரும் செய்ய முடியாததை செய்து காண்பித்தார் திருமூர்த்தி. தன் தோட்டத்தில் செய்யும் புதிய முயற்சிகள், பரிசோதனைகள் குறித்து முகநூல் பக்கத்திலும் எழுதி வந்தார். பரிசோதனைகளில் வெற்றி தோல்விகளை வெளிப்படையாக எழுதி வந்த திருமூர்த்தி நம்மாழ்வார் ஆலம் விருதுகள் என்ற அமைப்பை தொடங்கி சிதறிக் கிடந்த இயற்கை வழி வேளாண்மையில் ஆர்வம் கொண்ட உழவர்களை ஒருங்கிணைந்து செயல்பட வழிவகுத்தார். செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றை பயன்படுத்தாமல் முழுவதும் இயற்கை வேளாண்மை நடைமுறையை லாபகரமாக செய்ய முடியும் என்பதை இடைவிடாத முயற்சியாலும் கடும் உழைப்பாலும் செய்து காட்டியவர். கடனாளியாக இருந்த ஒரு நஞ்சு உழவர் இயற்கை வழி வேளாண்மைக்கு திரும்பி நல்ல நிலைக்கு வர முடியும் என்பதை சாதித்து காட்டினார் திருமூர்த்தி. உழவர்கள் உழவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. விளைவிக்கும் பொருட்களை மதிப்பு கூட்டி உருமாற்றி நேரடியாக நுகர்வோருக்கு கட்டுப்படியான நியாயமான விலைக்கு அளிக்க வேண்டும் என்ற நம்மாழ்வாரின் கூற்றை நடைமுறையாக்கிய செயல் வீரர். திருமூர்த்தி போட்ட பாதையில் பல உழவர்களும் பயணித்து வெற்றியும் கண்டுள்ளனர். கடுமையான உழைப்புக்கு மத்தியில் ஓய்வெடுக்கச் சென்றவர் உறக்கத்திலேயே இறந்துவிட்டார். திருமூர்த்திக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். திருமூர்த்தி செய்த இயற்கை வழி வேளாண்மை, அதன் மதிப்பு கூட்டு பணிகள் தொடர்ந்து தொய்வின்றி தொடர தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு நிதியுதவி, பொருளுதவி வழங்க வேண்டும். இயற்கை வேளாண்மையில் திருமூர்த்தியின் பரிசோதனைகளில் வெற்றி, தோல்வி இரண்டுமே உள்ளன. அவற்றை ஆவணப்படுத்தி இயற்கை வேளாண்மையை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்ல அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறது சத்தியம் தொலைக்காட்சியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.